ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஒன்று அசுத்தம், இன்னொன்று பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தமான சிந்தையோடு பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்தமான எண்ணங்களோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய இடங்களிலோ காரியங்களிலோ நம்முடைய தலையீடுகள் இருந்து விடவே கூடாது. காரணம், என்னை ஆண்டவர் அசுத்தமான காரியங்களை செய்வதற்காக அல்ல, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை செய்வதற்கு துணை போகிறவனாக அல்ல, நான் பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்கிற சிந்தனை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால நம்முடைய பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும். அப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா அசிங்கமாக நம்ம பேச மாட்டோம். பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா மறைவாக சில தவறுகளை செய்ய துணிய மாட்டோம். பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா பொய் சொல்லி வருமானத்தை பெருக்க நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். காரணம், ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறதுனால நாமும் அதே பரிசுத்த சிந்தையோடு அவரை சேவிக்கின்றவர்களாய் நம்மை காத்து கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்வுக்கு எங்களை அழைத்திருக்கிறவரே, நாங்களும் கவனத்தோடு எங்கள் வாழ்வை பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடிய பலனை உம்மூலமாக பெற்று அனுபவிக்கின்ற கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.